Hi friends, welcome to my channel ரமேஷ் முருகன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம மஞ்சள் பூசணிக்காய் வச்சு நான் 2 ஃபேஸ் பேக் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பிம்பிள்ஸ்க்கும், இன்னொன்று வந்து எல்லா ஸ்கின்னுக்குமான ஃபேஸ் பேக்கு. இப்போ நான் அதுக்கு மஞ்சள் பூசணிக்காய் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த பூசணிக்காயில் பார்த்திங்கன்னா நிறையா நீர்ச்சத்து இருக்குது. அது மட்டும் இல்லைனா பார்த்திங்கன்னா கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பீட்டா கரோட்டீன் இருக்கிறதுனால இது ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், ஸோ எல்லா ஸ்கின்னுக்குமே இந்த பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நான் பால் சேர்க்குறேன். பால் உங்களுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் கிடைக்கும். அதுக்கப்புறம் தேன், இது கூட மஞ்சள் சேர்க்குறேன். நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கவங்க மஞ்சள் மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் பூசணிக்காவை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். தண்ணி லைட்டாக சேர்த்து திக்காகவே அரைச்சிக்கோங்க, பேஸ்ட் மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டு இது கூட லைட்டாக பால் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் மஞ்சள், தேன் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எல்லாரோட ஸ்கின்னுக்குமே இந்த பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த நீங்கள் வாரத்தில் ஒரு 3 நாள் இந்த பேக் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் பிம்பிள்ஸ்க்கான பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இது கூட நான் முட்டை தான் சேர்க்க போகிறேன். முட்டையோட வெள்ளைக்கரு மட்டுமே இந்த பேக்கு நான் சேர்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அதே மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துக்கோங்க. இது கூட முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா பூசணிக்காய் முட்டையும் சேராமல் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நல்லா அடித்து விட்டு மிக்ஸ் பண்ணினா தான் உங்களுக்கு 2 கலவையுமே நல்லா சேரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, ஸோ பிம்பிள்ஸ் இருக்கிற ஏரியாலெலாம் இந்த பேக் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இதுவும் நீங்கள் வாரத்தில் ஒரு 3 நாள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும். ஸோ இந்த 2 பேக்குமே உங்கள் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.